வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இப்போ பார்க்க போகிறது கிராஸ் ரூட் டெமோக்ரஸி பார்ட் 2 லோக்கல் கவர்னன்ஸ் இன் ரூரல் ஏரியா. இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், பிளாக் லெவல், வில்லேஜ் லெவல், இதில் இருக்கிறத பற்றிலாம் வந்து இதில் டீட்டெயில்டாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டம். பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்டை தான் நம்ம வந்து பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து லோக்கல் கவர்மெண்ட். அது வந்து என்னது, அதோட இன்னொரு நேம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் வில்லேஜ் கவுன்சில். இது எல்லாமே வந்து எதோட நேம், பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டமோட இன்னொரு நேம்ஸ் தான் இது. ஸோ இது வந்து என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் கவுன்சில் பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளை வந்து கவர்மெண்ட் கிட்ட க்ளோஸாக கொண்டு வரது, பீப்புள் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரூலை கொடுக்கறது, அந்த டெசிஷன் எடுக்கிற பவரை கொடுக்கறது, இது எல்லாமே யார் பண்ணுவா, இந்த பர்டிகுலர் பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டமில் தான் இது வந்து நடக்கும். ஸோ பஞ்சாயத்து சிஸ்டமோட இன்னொரு பேர் என்னது, பஞ்சாயத்தி ராஜ். அதை வந்து செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மெயின் ரோல் என்னது, வைட்டல் ரோல், இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமோட வைட்டல் ரோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கலாக நடக்கிற இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணுறது, அந்த ஏரியாவில் ஏதாவது டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்டை வந்து பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஸ்கீம்ஸ் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேருதா, கரெக்டாக போய் ரீச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது, இது எல்லாமே யாரோட வேலை, பஞ்சாயத்தி ராஜ் சிஸ்டமோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்குது. அதை வந்து 3 டயர் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். 3 லெவல்னு சொல்லுவோம், 3 டயர் சிஸ்டம்னு சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ், அதாவது கிராம் பஞ்சாயத், பிளாக்குங்கிறது இதுக்கு மேலே இருக்காது, அது வந்து பிளாக் பஞ்சாயத், பஞ்சாயத் ஸ்மிதி அப்படின்னா மண்டல் பரிஷத், இதெல்லாமே வந்து இதோட வேறு நேம்ஸ், பிளாக் பஞ்சாயத்தோட வேறு நேம்ஸ் தான் அதெல்லாமே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், அப்படி இல்லைன்னா ஜில்லா பரிஷத் அப்படின்னாலுமே ஜில்லா அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் வந்து 3 லெவல் ஆஃப் இந்த பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமில் இருக்க 3 லெவல்ஸ் என்ன, 3 டயர் சிஸ்டம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 3 தான் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் இவங்களோட மெயின் இந்த 3 டயர் இருக்கு இல்லையா, 3 லெவலோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், ஹவுசிங், அக்ரிகல்ச்சர் வந்து விவசாயம், அந்த ஏரியாவில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஹவுசிங் வீட்டு வசதி பண்ணி கொடுக்கறது, ரோட்ஸ் மெயின்டெனன்ஸ் பார்க்குறது, தண்ணி வசதி பண்ணி கொடுக்கறது, எஜுகேஷன் கல்வி கொடுக்கறது, ஹெல்த் டாக்டர் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது, சோஷியல் வெல்ஃபேர் மக்களுக்கு தேவையான எல்லா நலன்களும் பண்ணுறது, இது எல்லாமே யார் பண்ணுறா, இந்த 3 டயர் லெவலில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 3 பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா பஞ்சாயத், கிராம் பஞ்சாயத் பற்றி. ஸோ கிராம் பஞ்சாயத்தோட இன்னொரு நேம் வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். கிராம் பஞ்சாயத் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வில்லேஜில், ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் தான் வந்து கிராம் பஞ்சாயத். ஓகேவா? இது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளை வந்து கவர்மெண்ட்க்கு ரொம்ப க்ளோஸாக கொண்டு போகிறதுக்காக ரூரல் ஏரியாஸில் மக்களை கவர்மெண்ட் கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நெருக்கமாக கொண்டு போகிறதுக்காக கொண்டு வந்த சிஸ்டம் தான் கிராம் பஞ்சாயத். இங்கே வந்து மெம்பர்ஸ் வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. எங்கள் கிராம் சபாவில் இருக்கிற மெம்பர்ஸை வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கிராம் சபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வில்லேஜ்லேயோ இல்லை அதை சுற்றி இருக்கிற நெய்பர் வில்லேஜ்லேயோ இருக்கிற ஆளுங்கள்லாம் சேர்ந்து, அதாவது அடல்ட், ஓகேங்களா, அடல்ட் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த குரூப்புக்கு பேர் தான் கிராம் சபா. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணி ஒருத்தரை வந்து கொண்டு வருவாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் குரூப்பில் இருக்க மென், விமன் எல்லாருமே வந்து அந்த ஏரியாவில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு வந்து சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணுறவங்க தான் அந்த பர்டிகுலர் இதோட ஹெட். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த கிராம் சபா, கிராம் பஞ்சாயத்தோட பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்பஞ்ச் அப்படின்னா பிரதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சர்பஞ்சாக யார் இருக்கா அப்படின்னா விமன் தான் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு வந்து இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2 விமன் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. விமன் சர்பஞ்ச் 2 விமன் சர்பஞ்ச் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தன்யேஸ்வர் கம்லே ஒன்று, இன்னொன்று வந்தனா பகதூர் மைதா, இவங்க 2 பேரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தன்யேஸ்வர் கம்லே பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். இவங்க வந்து தரங்ஃபல் வில்லேஜ், சோலாப்பூர், மகாராஷ்டிராவில் இருக்குது. இங்கே தான் வந்து இவங்க வந்து சர்பஞ்சாக இருந்திருக்கிறாங்க. இவங்களோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோக் சேவா கிராம் சேவா அப்படின்னு அர்த்தம். சர்வீஸ் டு வில்லேஜஸ், சர்வீஸ் டு பப்ளிக். ஸோ ஒரு வில்லேஜை நம்ம வந்து வில்லேஜுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அது பப்ளிக்குக்கே சேவை பண்ண மாதிரி அப்படின்றது இவங்களோட மோட்டோ.
இவங்க வந்து மொத்தமாக 6 கேண்டிடேட், இவங்க கூட எலெக்ஷனில் மொத்தம் நின்னது 6 பேர். அவங்க 6 பேரை தோக்கடிச்சு இவங்க வந்து வின் பண்ணி சர்பஞ்ச் ஆயிருக்காங்க. அடுத்து வந்தனா பகதூர் மைதா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பில் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. கங்கந்த்வி மத்திய பிரதேஷில் இருக்குது இவங்க வில்லேஜ். ஓகேவா? இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் சர்பஞ்ச். அந்த வில்லேஜோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் சர்பஞ்ச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தனா பகதூர் மைதா தான். இவங்க வந்து அங்கே இருக்க விமன் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த கிராம் மீட்டிங் நடக்கும் இல்லையா, கிராம் பஞ்சாயத்து மீட்டிங்கை அட்டன் பண்ண வைக்கிறாங்க. அதில் வந்து எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, விமனோட எஜுகேஷன், சானிடேஷன் அப்படின்னா என்னது, வீட்டுக்கு ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படின்னா அந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியை உண்டாக்கி கொடுக்கறது, அந்த மாதிரி சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஏர்னிங், விமன் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்பஞ்ச் பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து மேல் இருக்காரு, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா பபத்ராவ் பகுஜி பவர். இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து என்ன ஸ்டேட்டில், என்ன வில்லேஜில் இருந்திருக்காரு அப்படின்னா ஹிவாரி பஜார் அப்படிங்கிறது வில்லேஜ் அகமது நகர் மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த ஏரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து இங்கே வந்து வறட்சி, ட்ராஃப் அப்படின்னா வறட்சி, ஓகேங்களா, வறட்சி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட ஈல்டு, அதாவது இப்போ இவ்வளோ நிலத்துல இவ்வளோ விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் விவசாயம் தான் பண்ணியிருப்பாங்க. க்ராப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஈல்டு கொடுக்கும். அதாவது இவ்வளோ லேண்ட், இப்போ ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நெல் வந்து விதைச்சிருக்காங்க, அறுவடை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு இப்போ ஒரு 1000 டன் உங்களுக்கு கிடைக்கணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். சரி, ஒரு டன் நெல் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த வறட்சி காரணமாக என்ன ஆகிடுது, அந்த ஒரு டன்னுங்கிறது ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் நெல் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஈல்டுன்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ நம்ம விதைக்கிறோம் அதுக்கேற்ற அறுவடை எவ்வளோ நம்ம பண்ணுறோங்கிறது தான் ஈல்டு. இங்கே வந்து அக்ரிகல்ச்சரல் ஈல்டு வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரியாவில் வந்து நிறைய டிராஃப்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ஈல்டு வந்து ரொம்ப கம்மியானதுனால மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த டைம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் தான் வந்து சர்பஞ்சாக இருந்திருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரோட சில மாடல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதுக்கப்புறம் வாட்டர் ஷெட் கன்சர்வேஷன், அப்புறம் மேசிவ் ட்ரீ பிளான்டிங், கிட்டத்தட்ட 1,00,000 ட்ரீ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 டெக்னாலஜி அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கு. அதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இயர்லேயே வந்து வில்லேஜ் வந்து க்ரீன் அண்ட் ப்ராஸ்பரஸாக ரொம்ப வளமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2020 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் 3 சர்பஞ்ச் பற்றி. இவங்களை பற்றி கேட்டால் நீங்கள் எழுதணும். ஸோ அடுத்து வந்து கிராம் பஞ்சாயத்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம்ல, அதோட கண்டினியூவேஷன். ஸோ கிராம் பஞ்சாயத்தை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு சிலர் இருப்பாங்க கிராம் பஞ்சாயத்தில். அவங்க வந்து செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல அவங்களோட பேர் பட்வாரி. ஓகேவா? ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, அந்த கிராம் சபா மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க வேலை. சில இடத்துல இந்த பட்வாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோட நிறைய பார்ட்ஸில் அவங்க பேர் வந்து பட்வாரி. அந்த பட்வாரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அந்த வில்லேஜில் இருக்க லேண்டை பற்றின ரெக்கார்ட்ஸ், அதாவது இந்த லேண்ட் இவங்க பேரில் இருக்குன்ற ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. சில நேரம் வந்து அவங்க வந்து பழைய மேப்பு, அந்த ஏரியாவோட மேப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மேப், ஓல்டு மேப் எல்லாம் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத் இனிஷியேட்டிவ்ஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சைல்டு ஃப்ரெண்ட்லி அப்படின்னா குழந்தைங்களுக்கான பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கான பஞ்சாயத் சிஸ்டம் வந்து இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து வந்து குழந்தைங்களோட வாய்ஸை வந்து லிசன் பண்ணுவாங்க. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த பஞ்சாயத்து சிஸ்டம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க வந்து இங்கே வந்து அவங்களோட ஐடியாஸையும் ஒப்பீனியன்ஸையும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து குழந்தைங்களோட பார்ட்டிசிபேஷனை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த பஞ்சாயத்தில். இதுக்கு பேர் வந்து பால் சபா, அப்படி இல்லைன்னா பால் பஞ்சாயத். குழந்தைங்கன்றது பால் இல்லையா, ஸோ பால் சபாஸ் பால் பஞ்சாயத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய லெவலில் இருந்திருக்கு. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர், சைல்டு மேரேஜ் இதெல்லாம் வந்து எலிமினேட் ஆகிருக்கு. அதே மாதிரி அங்கே வந்து போய் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க போய் அங்கே இருக்க பேரண்ட்ஸையும் அடல்ட்ஸையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க குழந்தைங்களை வந்து பேக் டு ஸ்கூல் அனுப்ப சொல்லி அவங்க வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேரேஜ், குழந்தைங்களுக்கு சின்ன பொண்ணுங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடாது, படிக்க தான் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செவரல் கிராம் பஞ்சாயத்து வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிக்கிம், இன்னொன்று வந்து ராஜஸ்தான். ஸோ சிக்கிமில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷங்குரத்து கந்து அப்படிங்கிற ஒரு ஏரியா. அது வந்து வெஸ்ட் சிக்கிமில் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பால் பஞ்சாயத்து இந்த குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஹைஜீனாக ஃபுட்டு வந்து மத்தியான சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்கிமில் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குட்டி சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒன்றே வந்து அவங்க வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்லிமெண்ட் மூலமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நைட் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்லிமெண்ட் இருக்குது இல்லையா, ஸோ பார்லிமெண்ட்டில் எப்படி ஓட்டிங் நடக்குமோ அதே மாதிரி இங்கே ஓட்டர் ஐடி கொடுத்து கேம்பெயின் பண்ணி ஓட்டிங் வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேபினட் க்ரூ மெம்பர்ஸும் இதில் இருக்காங்க. அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்க குழந்தைங்களோட எஜுகேஷன், சானிடேஷன், சோஷியல் ஈக்குவாலிட்டி இது எல்லாமே வந்து அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த சில்ட்ரன் பார்லிமெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு. அது என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் ஹானரி அவார்ட் இந்த இயர் 2001 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, இவ்வளோ தாங்க இந்த சைல்டு ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத்து பற்றி. ஸோ அடுத்து இருக்க 2 டயர் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி அடுத்து பார்க்கலாம். பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் சமிதி அண்ட் ஜில்லா பரிஷத். இது ரெண்டும் வந்து நம்மளோட அந்த பிளாக் லெவல் 3 டயர் இருக்கு இல்லையா, அதில் 2nd டயர் அண்ட் 3rd டயர். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சாயத் சமிதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் லெவலில் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு கிராம பஞ்சாயத்து ஜில்லா பஞ்சாயத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு லிங்காக இருக்குது. ஏன்னா 2nd டயர். ஸோ 3 லெவல் இப்படி இருக்குது இல்லையா, 1st லெவல், 2nd லெவல், 3rd லெவல். ஸோ இது வந்து இது வந்து கிராம் பஞ்சாயத், இது வந்து உங்களுக்கு வந்து பிளாக் லெவல், இது வந்து ஜில்லா லெவல். ஸோ ஜில்லா லெவலுக்கும் கிராம் பஞ்சாயத்தையும் லிங்க் பண்ணுற ஒரு இதாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ஸ்மிதி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பிளாக் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெம்பர்ஸ் வந்து எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கல் பீப்புளால் எலெக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்பஞ்ச் இருப்பாங்க, அதே மாதிரி லோக்கல் மெம்பர், நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற மெம்பர்ஸ், அதாவது எம்எல்ஏஸ் இருக்காங்களா, அவங்களும் வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து இன்ஸ்டியூட்டில், அதாவது பஞ்சாயத் ஸ்மிதியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சாயத் ஸ்மிதியோட அமைப்பு, அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல வந்து லெவல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற எப்படி சொல்கிறது மெம்பர்ஸோட பொசிஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இதில் வந்து பிரசிடென்ட் இருக்கலாம், ஒரு இதில் சர்பஞ்ச் இருக்கலாம், சில இதில் சர்பஞ்ச் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வேறு மாதிரி, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்போசிஷன் வந்து வேறையாக இருந்தாலுமே இவங்களோட மக்கள், அது அவங்களோட ரோல் அப்படிங்கிறது வந்து, அதாவது இப்போ சர்பஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ரோல் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிரசிடென்ட்னா அவங்களோட ரோல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பேர் தான் வேறையாக இருக்குமே ஒழிய அந்த பொசிஷனுக்கான ரோல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கிராம பஞ்சாயத்து லெவலில் இருக்கிற டெவலப்மெண்ட் பிளான்ஸ்லாம் என்ன, அந்த பர்டிகுலர் பிளான்ஸ் எல்லாம் எடுத்து அதை டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ அந்த பிளான்ஸை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ இந்த கிராமத்துக்கு இதெல்லாம் வேணும், தண்ணி பிரச்சனை இருக்குது, இல்லை ரோடு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன ஆகும், ஃபண்டு வந்து அலோகேட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிரதன் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா ரோட் டெவலப்மெண்ட்காக இந்த ஸ்கீம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 லெவல்ஸ்லேயும் வந்து ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ரூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லாத்துலேயுமே பஞ்சாயத் ஸ்மிதி ஆகட்டும், ஜில்லா பரிஷத் ஆகட்டும், பஞ்சாயத் ராஜ் ஆகட்டும், இந்த எல்லா இன்ஸ்டியூஷன்லேயுமே 1/3 ஆஃப் த சீட் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா, இப்போ 3 மென் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒருத்தர் கண்டிப்பாக விமனாக இருக்கணும். அதுதான் 1/3 ஆஃப் த சீட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ். இப்போ எப்படி பஞ்சாயத் ஸ்மிதியும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் வைஸ் வேரி ஆகுதோ, பஞ்சாயத்து ராஜும் வந்து ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்டேட்டுக்கான அத்தாரிட்டி இருக்குது. பஞ்சாயத்து ராஜில் வந்து யாரோட அத்தாரிட்டி அதிகமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோட அத்தாரிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வில்லேஜ் இருக்கிற மக்களோட பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து கலந்துக்கணும், நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸை உருவாக்குறாங்க. அதே மாதிரி டெவலப்மெண்ட், அந்த வில்லேஜில் என்னென்னலாம் டெவலப்மெண்ட் வேணுமோ அந்த டெவலப்மெண்ட்லாம் பஞ்சாயத்து ராஜ் தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் பஞ்சாயத் ஸ்மிதி அண்ட் ஜில்லா பரிஷத் பற்றி கேட்டாங்கன்னா எழுதணும். இன்னும் ஒரு ஜிஸ்ட் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ரூரல் ஏரியாவில்
அதுதான் வந்து என்னவா பிரிச்சிருக்கோம், 3 டயராக பிரிச்சிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பஞ்சாயத், அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத் ஸ்மித்தி பிளாக் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் 3 இருக்குது. ஓகேங்களா, 3 டயராக லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது ஸ்டேட்குள்ளே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்டை 3 டயராக பிரிச்சிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமில் இருக்கிற ரூல் வந்து எப்படி இருக்கும், எப்படி அங்கே டெமோக்ரஸினா என்னது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இல்லையா. ஸோ அங்கே பஞ்சாயத் ராஜ் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா மக்களோட டைரக்ட் பார்ட்டிசிபேஷனாலேயோ இல்லை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வேலை செய்கிறது, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத் ராஜ் வந்து மக்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா செல்ஃப் கவர்னன்ஸ், தானே வந்து அந்த கவர்மெண்ட்டை எடுத்து நடத்துகிற மாதிரி. அதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து மக்களுக்கு பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அதனால் அவங்களே என்ன பண்ணுறாங்க, சொந்த இஷ்யூ ஏதாவது இருக்குது அப்படின்னா மக்களே சேர்ந்து அந்த இஷ்யூவை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எதில் நடக்குது, பஞ்சாயத் ராஜில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அர்த்த சாஸ்திரா பற்றி ஒரு சின்ன பேரா இருக்குது, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். பார்க்குறது என்னென்னா அர்த்த சாஸ்திராங்கிற புக்கை பற்றி நீங்கள் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்ருக்கீங்க. இந்த புக்கை எழுதினது யார் பார்த்தீங்க அப்படின்னா கௌதல்யா. அவரோட லேட்டராக அவர் என்னென்னு கூப்பிட்டாங்க, சாணக்கியான்னு கூப்பிட்டாங்க. ஸோ கௌதல்யா சாணக்கியா ரெண்டுமே வந்து ஒருத்தர் தான். ஓகேங்களா, அர்த்த சாஸ்திரா இந்த புக்கு எதை பற்றி இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்டோ இல்லை ஒரு கண்ட்ரியோ எப்படி வந்து இருக்கணும், எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும், அதோட கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றின டெக்ஸ்ட் புக் தான் வந்து இந்த அர்த்த சாஸ்திரா. ஓகேவா, இது கிட்டத்தட்ட 2300 இயர்ஸ்க்கு முன்னாடியே இவர் வந்து அதை எழுதிட்டாரு. ஸோ அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஜிஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டேட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டேட்டை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூலரோட டியூட்டிஸ் என்னென்னலாம் அவங்களோட கடமை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வார் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணணும், ஒரு வார் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அந்த ஸ்ட்ரக்சர், இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு வில்லேஜ் இருக்கும், அதுக்கு மேலே வந்து டவுன் இருக்கும், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அப்புறம் ஸ்டேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி வில்லேஜ் டு ரீஜனல் கேபிட்டல் வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது அந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிங் வந்து என்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சப் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வச்சுக்கலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சங்கிரஹனா அப்படிங்கிறது சப் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸோட நேம். இது வந்து எவ்ரி 10 வில்லேஜுக்கு ஒன்று வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து கர்வதிகா அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது சப் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா கர்வதிகா வந்து எவ்ரி 100 வில்லேஜுக்கு ஒன்று வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து துரோணமுகாங்கிறது 400 வில்லேஜுக்கு ஒன்று வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஸ்தனியா அப்படின்றது ப்ரொவிஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து 800 வில்லேஜஸ்க்கு ஒன்று இருக்கணும். ஸோ இந்த வகையில் நீங்கள் ஒரு கிங் வந்து அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணணும், இதெல்லாம் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்த சாஸ்திரா புக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இவ்வளோ தான் இந்த புக்கை பற்றி உங்களுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த லெசன் இதோட முடியுதுங்க. அடுத்து பார்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.